எல்லாருக்குமே குட் மார்னிங். நான் தாங்க ஜோஸ்பின். இன்னைக்கு காலையிலேயே என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழும்பி வாரேன், மழை பெஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மழை போல் நைட்டெல்லாம். பாருங்கள் பாறை எல்லாம் எப்படி தண்ணி வடிஞ்சு கிடக்குன்னு பார்த்தீங்களா. நல்லா மழை போல் நைட்டு. இப்போ தான் காலையில் எழும்பி வந்தேன். இன்றைக்கி அப்புக்கு இன்னைக்கு காலைல வேலை உண்டா, சரி அப்போ எழும்பி வந்து சமைக்கணும். இப்போ தான் கிச்சன் பக்கம் வந்து சரி கதவு திறப்போன்னு சொல்லி திறக்கிறேன். நல்லா மழை பெஞ்சிருக்கு. நைட்டு மழை பெஞ்சது கூட தெரியாமல் கிட்ட தூங்கியிருக்கேன். சமையல் செய்ய வந்துட்டேன். காலைல சேமியா தான் கிண்ட போகிறேன். ஆமாம், அவங்களுக்கு வேலை இன்னும் 2 வேலை உண்டு. அதனால் காலைல சேமியா கிண்டி கொடுக்க போகிறேன். அவங்களுக்கு சேமியா நல்லா பிடிக்கும். சேமியா கிண்டி சோறு வைக்கணும். இங்கே பாருங்க, பானை கழுவி அடுப்பில் வச்சாச்சு சோறு வைக்கிறதுக்கு. அம்மா, பானை கழுவி அடுப்பில் வச்சாச்சு. இனி வந்து கூட்டு வைக்கணும். பொரிச்ச மீன் ஃப்ரிட்ஜில் மீன் இருக்குது. மீனை எடுத்து பொரித்து ரசம் வச்சு அடுத்து ஒரு முட்டையும் பொரித்து கொடுத்து விடணும். இனி பாத்திரங்க கிடக்கு. இந்த பாத்திரத்தெல்லாம் புறவை தான் கழுவியது. ஏன்னா அவங்களுக்கு கரெக்டாக இன்றைக்கி வேலை 8 மணிக்கு டானு வேலை செய்ய இடத்துல இருக்கணும். அதனால் டக்குன்னு சமையலை தான் இன்னைக்கு பண்ண போகிறேன். சேமியாயை ஃபஸ்ட்டு கிண்டி ஒதுக்கி வச்சுக்கிட்டு சோறையும் வச்சுக்கிட்டு பொரிச்ச மீன் பொரித்து ரசம் வச்சு முட்டையும் பொரித்து கொடுத்து விட்ற வேண்டியதான் இன்றைக்கி. இதுதான் சமையல். அதுக்கப்புறம் புறவை ஏதாவது மீன் வாங்கி, மீன் 10 மணிக்கு தான் வரும், மீன் வாங்கி கூட்டு வைக்கணும். எல்லா இடமே இந்த வீட்டுக்குள்ளே லைட்டை போடணும். பாருங்கள், இருட்டாக இருக்குது வீட்டுக்குள்ளே எல்லாம். மழை இருட்டு, காலையிலேயே மழை. இனி லைட்டை எல்லாம் போட போகிறேன் வீட்டில். லைட்டு எங்கள் ஹஸ்பண்டை வேலையை விட்டுட்டு தான் சுடு தண்ணி அணத்தணும். மாமா வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு தண்ணி வந்து கொடுத்து விடக்கு. எங்கே பாருங்க, பாட்டில் நேற்றே கொண்டு வந்தது. இந்த பாட்டில் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ன்ட்டு கொண்டு வந்தது. இதில் எல்லாம் சுடு தண்ணி நிறைக்கணும். சுடு தண்ணி நிறைக்கணும். அதுக்கப்புறம் எங்கள் மாமியோடைய துணி, இந்த துணியை வந்து சர்ப்பில் ஊற வச்சு அலசணும். வீட்டில் லைட்டு போட்ட பிறகு தான் வெளிச்சம் வந்திருக்கு. மின் பக்கம் போய் பார்ப்போம். குரங்கும் வரும், நேரம் ஆகவும் செய்யுது. குரங்கு வந்து வீட்டுக்கு வாங்க திறந்து கிடக்கா. குரங்கோ வீட்டுக்குள்ளே வரும். அப்போ பூச்சி, முன்ன ஒரே பூச்சி. அப்போ மலைக்கு குரங்கு வந்துட்டப்போ இப்போ வீட்டுக்குள்ளே வந்துடும் குரங்கோ. நான் காட்டி தரேன் குரங்கோல. கதவை திறந்து போட்டாலே வீட்டுக்குள்ளே தான் இந்த குரங்கோ எல்லாம் குடுன்னு ஓடி வரோம். நாங்கள் காட்டி தரேங்க குரங்கோல. இனிப்போ வரும் பாருங்கள். மின் சைடு குரங்கு வந்துருந்து, இந்த சைடு காணலை. இப்போ வரும் கொஞ்சம் பைய தான் வரும். ஒவ்வொரு இடமாட்டு தான் வரும், சுற்றி இந்த காம்பவுண்ட்லோடு இப்போ சுற்றி வந்து இருக்கும் குரங்குவாயெல்லாம். நேற்றுக்கு நல்லா மழை. நேற்றுக்கு மதியானம் எல்லாம். இன்னொருத்த நைட்டும் நல்லா மழை பெஞ்சிருது. எங்கள் அம்மா வீட்டு சைடெல்லாம் அங்கே மழையே இல்லை. எங்களோட தான் செம்ம மழை. குரங்கு காணலை. குரங்கு காட்டில் எனக்கு குரங்கு காணலை. எங்கே போயிட்டு தண்ணி கொதிச்சிருக்கும். அரிசி கழுவி போடணும். கொதிக்கலை. நிதி எலும்புனா வேலை செய்ய விட மாட்டான். அவன் எலும்ப முன்னாடி வேலையெல்லாம் முடிச்சிடணும். யாரும் காணவே இல்லை குரங்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், குரங்கு காணலை. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.